ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிம்மு குக்கிங் வ்ளாக்ஸில் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு தான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். அதுக்கு மட்டன் நான் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வேக இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு கப் சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி நம்ம குழம்பெல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக தான் போட போகிறோம். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன். அதையும் தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வறுக்கிறதுக்கு நான் 2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். பிரியாணி இலை 1 எடுத்திருக்கேன் சின்னதாக. கசகசா 2 ஸ்பூன். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். பட்டை 1 துண்டு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேயே நம்ம 2 ஸ்பூன் மல்லி சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க இதுலேயே. இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட காஞ்ச வத்தல் நம்ம ஒரு 6 பீஸ் எடுக்க போகிறோம். நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் தான் போட போகிறோம், அதனால் வத்தலும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஒரு 3 ஸ்பூன் வர மாதிரி ஊற்றிக்கோங்க, சின்ன ஸ்பூனில். இது நம்ம வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ எடுத்து வச்சுருந்த மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம இதை பொரிய விட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இப்போ வத்தல் சேர்த்துக்கலாம். வத்தல் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதையும் கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதை நான் லைட்டாக தான் வறுத்து எடுத்து நான் அரைக்க போகிறேன். ரொம்பவும் டீப்பாக குக் பண்ண போகிறதில்ல. நான் ஆல்ரெடி மட்டன் குழம்பு போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கணுன்றனால நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு இன்றைக்கி நான் போடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்கலாம். நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறதில்ல, அதனால் சின்ன வெங்காயம் மட்டும்தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். ரொம்பவும் நம்ம வதக்க தேவையில்லை. நம்ம சிம்மில் வச்சுட்டே நம்ம வதக்கிடலாம். ரொம்பவும் கருக விடக்கூடாது, கருகுனா நல்லா இருக்காது. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். நம்ம வதக்கிட்டு நல்லா ஆற விட்டு இதை அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கினா போதும், அவ்வளோதான். டைம் நான் மட்டன் குழம்பு போட்டேன், அதில் பெருசாக எனக்கு ரீச் ஆகலை. இந்த மட்டன் குழம்பு நான் இப்போ போடுறேன். ஓரளவுக்கு ரீச் ஆனால் எனக்கு சந்தோஷம். இதை இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. இதை நம்ம ஆற விட்டுட்டு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது கொஞ்ச நேரம் நம்ம வதக்கினாலே போதும், ஆனால் கருக விடாமல் நம்ம வதக்கணும், அது மெயினாக. அதனால் சிம்மில் வச்சு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மிக்சியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இதில் எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுட்டு சூடு ஆறினோன்னே நம்ம இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நான் 1 கிலோ மட்டனுக்கு நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ 1/2 கிலோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்து அளவோடு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் 1 கேஜிக்கு நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ அரைச்சி ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் நான் ஆயில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் வர மாதிரி நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் இனிமேட்டு தாளிக்கிறதுக்கு பெருசாக நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஆல்ரெடி நம்ம சேர்த்து நம்ம அரைச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், அவ்வளோதான் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அதில் ஊற்ற போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம வீடியோ வரலை, ஏன்னா என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அடுத்தடுத்து நம்ம போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அட்லீஸ்ட் அதனால் வீடியோவை யாராவது பார்த்தா கூட போதும், ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். சந்தோஷம் இருக்கும். வீடியோ எடுக்கிறோம், ஸோ அதுக்கான ரீச் கிடைக்கல, அதனால தான் நான் இவ்வளோ நாள் வீடியோ போடலை.
சரி, ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம அரைச்சதை இந்த என்னோடய வீடியோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. அதனால் நான் திரும்பவும் வீடியோ எடுத்து போடுறேன். யாரும் நமக்கு சொல்லாட்டியும் நம்மளோட ஃபேமிலி வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஓகே நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொஞ்சமாக கருகிற மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம வேக வச்ச மட்டனை இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கறி மட்டும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணேன்னா வதக்கிட்டேன். ஃபஸ்ட்டே நான் கருக்கு வதக்கிட்டேன். அதனால நான் இப்போ அப்படியே ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தனியாக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேட்டாவது என்னோடய வீடியோ கொஞ்சமாவது ரீச் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் என்னோடய வீடியோவை நான் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. நான் இனிமேல் என்னோடய வீடியோ வரும், நான்ஸ்டாப்பாக வரும். நான் டெய்லி இல்லாட்டியும் வீக்லி 1 டைமாவது நான் என்னோடய வீடியோ போடுவேன். இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் மாதிரி நம்ம கையில் பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளியே நான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன். நீங்களுமே இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா அதில் ஒரு இதுவே கிடைக்காது. கையால் நம்ம பிசைஞ்சிட்டு நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா கூட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்குனா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நான் மிளகாத்தூள் போடுறேன். நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் போட போகிறேன். நான் 1.5 ஸ்பூன் போட போகிறேன். நான் ஆல்ரெடி வந்து நான் மசாலா அரைச்சி போட்டிருக்கேன். ஸோ நான் இதில் கொஞ்சம் தான் நான் போட போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கிரேவி கிடச்சிருக்கு. ஆனால் நான் மட்டன் குழம்பு வந்து தண்ணியாக தான் நான் செய்வேன், கிரேவியாக நான் செய்ய மாட்டேன். நான் செய்கிறதா இருந்தால் நான் வந்து மட்டன் குழம்பு செய்கிறதா இருந்தால் சுக்கா பண்ணால் கொஞ்சம் நல்லா திக்காக பண்ணுவேன். பட் வந்து நான் இந்த மாதிரி செய்யும்போது தண்ணி குழம்பாக தான் நான் செய்வேன். இப்போ வந்து இதில் கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இதில் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இறக்கிக்கலாம். மட்டன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.